ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஆடி மாதம் வர்ற செவ்வாய்க்கிழமை எப்படி ஆடி வெள்ளி விசேஷமோ, அதே போல் ஆடி செவ்வாய்ங்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமானுக்கு ஒரு விசேஷ நாளாகவும், நவக்கிரகங்களில் ஆங்காரகன்னு சொல்லக்கூடியவருக்கு விசேஷ நாளாகவும், அதே சமயம் துர்க்கை அம்மனுக்கு அம்மன்களுக்கு விசேஷமான நாள். அதுலேயும் ஆடி செவ்வாய் ரொம்ப விசேஷமானது. அன்றைய தினத்தில் பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் வீடு சுபிக்ஷமாக இருக்கும். ஜாதக கட்டத்தில் இருக்கும் அத்தனை தோஷங்களும் அத்தனை கஷ்டங்களும் விலகும். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், நாகதோஷம், ராகு கேது தோஷம், இப்படி எந்த தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தினால் உண்டாகிற பாதிப்புகளை தடுப்பதற்கு பூஜை செஞ்சு அம்பாளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. 2 குத்து விளக்கில் பஞ்சதீப எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி 2 பக்கமும் வச்சு வீட்டு சாம்பிராணி கொளுத்தி அந்த புகையை பூஜை அறை மற்றும் வீடு முழுவதும் பரவச் செய்ய வேண்டும். எல்லோருக்குமே குலதெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும். குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு அதன் பின்பு ஆடி செவ்வாயில் நீங்கள் வழிபட இருக்கும் இறைவனை வேண்டி அன்றைய தினம் முழுவதும் உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருப்பது இறைவனின் ஆசிகளை நிச்சயம் பெற்றுத்தரும். ஆடி செவ்வாய்களில் விரதம் இருந்து வழிபடுவதால் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் கொண்டவர்களுக்கு அந்த தோஷத்தோட கெடு பலன்கள் நிச்சயம் விலகும். அம்மனுக்கு விரதம் இருப்பவங்க வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி பின் அம்மனுக்குரிய மந்திரங்களை கூறி வணங்கி அதன் பிறகு அருகில் உள்ள அம்மன் ஆலயத்துக்கு சென்று வணங்கலாம். இதனால் எல்லோரையும் காக்கும் தாயான அம்மனின் மனம் குளிர்ந்து நமக்கு நல்லதொரு ஆரோக்கியம், நம்ம நல்லா இருக்க, அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரம் கிடைக்க, புத்திர பாக்கியம் வேண்டி நிற்பவங்களுக்கு இல்லை புத்திர பாக்கியம் தாமதம் நிலை உள்ளவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இந்த ஆடி செவ்வாய் அன்னைக்கு விரதம் இருக்கும்போது நீங்கும். கடன்கள் தீரும். ஆடி செவ்வாய் அன்னைக்கு அம்மனை நோக்கி நம்ம விரதம் இருந்தால் சகல சௌகரியங்களையும் நமக்கு கொடுத்து சந்தோஷத்தை அள்ளித்தரும் வல்லமை கொண்டவங்க தான் அம்மன். அம்மன் விரதம்ங்கிறது ஆடி செவ்வாய் அன்னைக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஜாதக ரீதியான தோஷங்களும் உங்களுக்கு விலகும். எல்லா அம்மன்களின் ஆசி, முருகப்பெருமானின் ஆசி, எல்லா கடவுளின் ஆசியோட உங்கள் எல்லாருக்குமே நல்லதே நடக்கணும்னு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.